Hi friends, நீங்கள் இந்த வீடியோவில் ரீசெண்டாக வெளியான மற்றும் கான்ட்ராக்ட் சம்பந்தமான அதுவும் 2018 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக அமெண்டடான ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 10 வந்து ப்ராஸ்பெக்டிவாக எடுத்துக்கணுமா இல்லை ரெட்ராஸ்பெக்டிவாக எடுத்துக்கணுமா என்பதை அலசக்கூடியதாக இந்த வீடியோ இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். 25 ஆகஸ்ட் 2022 அன்று வெளியான சுப்ரீம் கோர்ட் கேஸான ஸ்ரீமதி காட்டா சுஜாதா ரெட்டி அண்ட் அனதர் வர்சஸ் Siddamsetty Infra Projects Pvt Ltd and others கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வந்து 2018 ஏற்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ப்ராஸ்பெக்டிவ். அதை வந்து அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வர்றதுக்கு முன்பாக ஏற்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறதாக இருக்குது. இப்போ இந்த கேஸில் வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் வந்து அப்பலன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து ரெஸ்பாண்டன்ட் ஃபைல் பண்ண அந்த ட்ரையல் கோர்ட் வந்து அந்த சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ரிலீஃப் வந்து பிளைண்டிஃப் வந்து கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து தெலுங்கானா ஹைகோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ண. இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 2018 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு எகெயின்ஸ்டாக தான் வந்து பிரசன்ட் அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்படுது. இருதரப்பு வார்த்தை கேட்ட சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தனக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள ரெக்கார்ட்ஸ் வந்து எதை காமிக்குது அப்படின்னா, இங்கு போடப்பட்ட இந்த கான்ட்ராக்டில் வந்து டைம் ஃப்ரேம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 55 படி ஒரு வெண்டார் வந்து அந்த கான்ட்ராக்டில் பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் அந்த கான்ட்ராக்டை வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிமிடேஷன் ஆக்டுக்கு வரும்பொழுது ஆர்டிகல் 54 படி இப்போ இந்த கேஸில் வந்து பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் கொடுக்கக்கூடிய அந்த கால அவகாசம் என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட் போடப்பட்டதிலிருந்து 3 மாதங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ லிமிடேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 54 படி என்ன அப்படின்னா, அந்த பர்ச்சேசர் ஃபைல் பண்ணப்பட்ட இந்த சூட் வந்து பார்ட் பை லிமிடேஷன். அதே நேரத்தில் இந்த பிரீச் ஆஃப் கண்டிஷனை வந்து நிவர்த்தி பண்ணுவதற்காக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த அட்வான்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ரெமெடியாக இருக்காது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்வதாக பார்க்குறோம். ஆனால் இந்த கேஸில் வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் வந்து எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுல அதுவும் வந்து அவங்க என்ன கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரொசீஜரல் லா. அதனால் வந்து 2018 அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ரொசீஜரல் ப்ரொவிஷன். அதனால் இதுக்கு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக பார்க்குறோம். ஆனால் அத்தகைய ஒரு ரீசனிங்கை வந்து இந்த கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணல. எதுக்கு அப்படின்னு சொன்னால், 2018 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு என்ஃபோர்ஸபிள் ரைட்டாக வந்து கோடிஃபை பண்ணப்படலை. மாறாக வந்து இது வந்து எதில் எத்தகைய ஒரு அடித்தளத்தை கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸை பொறுத்து வந்து இது ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ப்ரீ அமெண்டட் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், அதாவது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் அமெண்ட் ஆகிறதுக்கு முன்பாக வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கப்படணும்னா அதில் ஒன் ஆஃப் த மேஜர் கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா, adequacy of damages under section 14(1)(a. ஆனால் இந்த கன்சிடரேஷன் வந்து இப்போ எடுக்கப்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், அக்ரீவ் பார்ட்டிக்கு வந்து ஒரு பெட்டர் காம்பன்சேஷன் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் இந்த கோர்ட் வந்து 2018 அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ரொசீஜரல் எனாக்ட்மெண்ட் இல்லை, இதில் வந்து சப்ஸ்டாண்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. இத்தகைய ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டை உருவாக்கும் பொழுது இதில் வந்து சப்ஸ்டாண்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்ததுனால இதுக்கு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்க முடியாது, ரெட்ராஸ்பெக்டிவ்லி இதை வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்வதாக பார்க்குறோம். ஒரு அமெண்ட்மெண்ட்னால ஒரு சப்ஸ்டாண்டிவ் லா வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்றதற்காக வந்து அதற்கு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மாறாக வந்து ஒரு லெஜிஸ்லேச்சரில் ஒரு ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து எக்ஸ்ப்ரெசிவாக வந்து கிளாரிஃபை பண்ணப்பட்டிருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ரெட்ராஸ்பெக்டிவாக பயன்படுத்தப்படணுமா இல்லை ப்ராஸ்பெக்டிவாக பயன்படுத்தப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கேஸில் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எதை கான்டம்ப்ளேட் பண்ணுது அப்படின்னா, எதை கான்சென்ட்ரேட் பண்ணுது இல்லை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா,
அப்படின்னா சப்ஸ்டியூட்டட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நடைமுறைக்கு வரும். எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுக்குது, எதன் மூலமாகனா அஃபிஷியல் கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலமாகவோ இல்லை டிஃப்ரெண்ட் டேட்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸுக்கு கொடுப்பதன் மூலமாக வந்து இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும், இந்த அமெண்டட் ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் 1/10/2018 வந்து அப்பாயிண்டட் டேட்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ இந்த டேட் என்ன அப்படின்னு சொன்னால் எப்போ இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன் வந்து நடைமுறைக்கு வந்துச்சோ அப்போ கொடுக்கப்பட்ட அந்த டேட் அப்படின்னு அதை வச்சு பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை அமெண்ட் பண்ண அந்த 2018 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ப்ராஸ்பெக்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய எந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்து அந்த ஆக்ட் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக இருந்துச்சு செயல்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் வந்து இது வந்து அப்ளை பண்ண முடியாது, அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்வதாக இருக்கிறது. ஒரு கான்ட்ராக்டில் வந்து பர்ச்சேசர் வந்து விஜிலண்ட்டாக இருக்கணும். அதாவது குறிப்பாக இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ச்சேசர் வந்து தன்னுடைய ரைட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா அவர் விஜிலண்ட்டாக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக அவரோட அப்ரோச்சில் இருக்கக்கூடாது. இப்போது இந்த குறிப்பிட்ட கேஸில் வந்து பர்ச்சேசர் வந்து அக்ரிமெண்ட் எப்போ போடுறாருன்னா 26/27 மார்ச் 1997. அப்போது அந்த கான்ட்ராக்டில் ஒரு கண்டிஷனல் கிளாஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் 3 மாதங்களுக்குள்ளாக பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் கொடுக்கப்பட்ட தான் இந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொன்னால் ஜூன் 1997. இப்போ அதுக்குள்ளாக தன்னுடைய பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷனை கொடுத்து அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து இமிடியேட் ஸ்டெப்ஸ் வந்து பர்ச்சேசர் எடுத்திருக்கணும். அப்படி அவர் இமிடியேட் இது ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் ஒழிய அவர் வந்து தன்னுடைய ரைட்டை வந்து அவர் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்வதாக பார்க்கிறோம். இந்த கேஸில் உள்ள ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பர்ச்சேசர் வந்து வாலண்டியராக வந்து அந்த டைம் ஸ்டிப்புலேஷனுக்குள்ளே தன்னுடைய பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷனை வந்து கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி எடுக்கல. மாறாக ஒரு டைம் அப்படின்னா அது வந்து எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அப்போ அந்த எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டை வந்து பைபாஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அவர் வந்து குட் ஃபெய்த் ஸ்டாண்டர்டை வந்து இன்வோக் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒரு குட் ஃபெய்த் ஸ்டாண்டர்டை வந்து இன்வோக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஹையர் டியூட்டி ஆஃப் கேர் வந்து பிட்வீன் பார்ட்டிஸ்ட்டாக இருக்கணும். இப்போது ஹையர் டியூட்டி ஆஃப் கேர் வந்து எக்ஸ்பிரஸ்லி ஸ்டிப்புலேட் ஆனால் மட்டும்தான் வந்து குட் ஃபெய்த் ஸ்டாண்டர்ட் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ட் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் குட் ஃபெய்த் வந்து ரெலவெண்ட் இல்லை அப்படின்னு சொல்வதாக இருக்கிறது. அதே போல் செக்ஷன் 16C ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் என்ன வந்து நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பர்ச்சேசர் வந்து அவருடைய ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதாவது தன்னுடைய பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன், அதாவது தன்னுடைய பார்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை வந்து தான் பண்ணுறதுக்கு ரெடி. அப்போ இங்கே வந்து அக்ரிமெண்ட் வந்து உள்ள கண்டிஷனல் கிளாஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 3 months பீரியடுக்குள்ளே தன்னுடைய பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷனை கொடுத்துருக்கணுன்றது. அப்போ அதை அவர் பண்ணால் மட்டும்தான் வந்து அவர் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை பெற தகுதியுடைய ஆளாக இருக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து செக்ஷன் 16B வந்து வயலேட் ஆகுது. அதனால் வந்து இந்த என்டையர் கான்ட்ராக்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் பெறத்துக்கு வந்து பர்ச்சேசர் வந்து தகுதியான ஆள் இல்லை. அதனால் அவருக்கு வந்து அது கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்வதாக இருக்கிறது. இந்த கேஸில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எதை காமிக்குது அப்படின்னு சொன்னால் பார்ட்டிஸில் வந்து இன்னெபிலிட்டி இருக்குது. அதாவது ரெஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்டோ இல்லை ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்டோ வந்து நடைமுறைப்படுத்துவதில் வந்து அவங்கள்ட்ட இன்னெபிலிட்டி இருந்திருக்கு. இப்போ அதில் வந்து ரிமைனிங் பார்ட் வந்து வேவ் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேஸில் வந்து பர்ச்சேசர் வந்து எசென்ஷியல் கண்டிஷன் ஆஃப் கான்ட்ராக்டை வந்து ப்ரீச் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா குறிப்பிட்ட அந்த அக்ரிமெண்ட்டில் உள்ள கண்டிஷனல் கிளாஸ் என்னென்னா குறிப்பிட்ட அந்த பீரியட், அதாவது 3 months பீரியடுக்குள்ளார வந்து தன்னுடைய பார்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை வந்து அவர் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே வந்து அவர் பண்ணாதனால அவர்கிட்ட வந்து டிலே அண்ட் லேச்சஸ் இருக்கிற பட்சத்தினால அவர் வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இது வந்து அப்ராப்ரியேட் கேஸ் இல்லை. எதுக்கு அப்படின்னா ஒரு ரிலீஃப் பர்ச்சேஸருக்கு ஒரு ரிலீஃப் வந்து செக்ஷன் 12 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 கீழே வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வந்து உண்டான ஒரு
அப்ரோப்ரியேட் கேஸ் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்வதாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இது வந்து டிலே லேச்சஸ் லிமிட்டேஷன்னால பார் ஆயிருக்கு அப்படின்னு சொல்வதாக பார்க்குறோம். இப்போ இந்த கேஸில் வந்து கான்ட்ராக்ட் வந்து இன்னும் ப்ரீச் ஆயிருக்கு பர்ச்சேசர்னால. ஏன் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய பார்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து அவர் அந்த ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸை காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே என்ன வந்து அட்மிட்டட் ஃபேக்ட் அப்படின்னா அவர் வந்து பார்ட் கன்சிடரேஷன் மட்டும் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட்டில் ஃபோர்ஃபீச்சர் கிளாஸ் இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு ஜஸ்டிஸ் பிட்வீன் பார்ட்டிஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்குது அப்படின்னா அப்பலன்ஸ் இல்லைன்னா அந்த வெண்டார்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ணும். என்னன்னா வித் வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட்டோட அப்படின்னு சொல்வதாக பார்க்குறோம். இப்போ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதே போல் வெண்டார்ஸ் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து எத்தகைய காலத்துக்குள்ளே அதை சூட் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கணும்னா 6 மாதங்கள். இப்போ இந்த ஆர்டரோட காப்பி கிடைச்சதுலேருந்து ஒரு 6 மாத காலங்களுக்குள்ளாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கிரெடிட் பண்ணியிருக்கணும். சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்கறதாக பார்க்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் ரீசெண்டாக வெளியான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டோட ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேஸ் பற்றி அதோட கேஸ் சம்மரி பற்றி பார்த்தீங்க. அடுத்து இருக்க வர வீடியோஸில் வேறு சில சட்டம் சார்ந்த தலைப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மைக்கேல்.